சில நேரங்களில் மக்கள் தங்கள் உணர்வுகளையும் அறிவையும் கட்டுப்படுத்த முடியாமல் சொல்வதையும் செய்வதையும் மயஹனன் கதுத்து கொள்ளுவா. அவர்கள் எளிதாக கோபம் கொள்கிறார்கள், இடைவிடாமல் புரியாத வார்த்தைகளை பேசுகிறார்கள், மேலும் தங்கள் உறவுகளை அழிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதரை சந்திக்கும் போது குழப்பம் அடைந்து போகலாம். 1 சாமுவேல் 18:10-11 இல் பிலிஸ்தியருடன் போர் வெற்றி பெற்றபின் ராஜா சவுல் பெண்கள் பாடியது கேட்டார். சவுல் 1000களை தோற்கடித்தார், ஆனால் தவீது 10,000களை ஆனால் தவீது வெற்றி அடைந்ததை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு பதிலாக சவுல் பொறாமையால் நிறைந்து விட்டார். அந்த பொறாமை சந்தேகமாக மாறியது, பின்னர் பயமாக மாறியது. இறுதியில் ஒரு பொல்லாத ஆவி அவரை பிடித்தது, அவர் முழுமையாக தன்னைத்தானே இழந்து விட்டார். கோபத்தில் தவீதை கொல்ல முயன்று அவர் ஒரு ஈட்டியை வீசினார். தவீது அவருக்கு வீணை வாசித்து சமாதானம் செய்ய முயன்றாலும் சவுல் அவரை எதிரியாக கண்டார் மற்றும் அவரை தாக்கினார். பாவம் வளர்க்கிறது. சிறிய பொறாமையை கூட விட்டுவிடுமானால் அது வேரூன்றி வளர்ந்து இறுதியில் நம்மை அழித்துவிடும். சவுல் தனது மனதும் எண்ணங்களும் பொறாமையால் நிரம்பிவிட அனுமதித்தார். இறுதியில் அந்த குற்ற உணர்வு ஒரு பொல்லாத ஆவி அவரை நிர்வகிக்கச் செய்தது. பொறாமை நம் உள்ளத்தில் புகுந்து விட்டால் நாம் மனிதர்களை சரியாக பார்க்க முடியாது. அவர்கள் போட்டியாளராக தோன்றுவார்கள், நாம் அனைத்தையும் இழக்கப் போகிறோம் என்று பயப்படுவோம். இது முறையற்ற வார்த்தைகள், கட்டுப்பாடற்ற செயல்கள் மற்றும் முழுமையான தன்னியக்க குறைவிற்கு வழிவகுக்கும். இறுதியில் எவரும் எங்களை நிறுத்த முடியாத அளவிற்கு வீழ்ந்து விடலாம். அதற்கு தீர்வு என்ன? நமது இதயத்தை பாதுகாக்க வேண்டும். ஒப்பீடு, பொறாமை மற்றும் போட்டியை விட்டுவிட வேண்டும். இயேசு காயப்பட்ட உணர்ச்சிகளை குணப்படுத்துகிறார் மற்றும் உடைந்த சிந்தனைகளை மீட்டெடுக்கிறார். அவர் தீய ஆவிகளால் கட்டுண்டவர்களை விடுவித்தது போல இன்று நாம் அவரை நாடினால் அவர் நம்மை குணமாக்குவார் மற்றும் பலமாக்குவார். இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும் சக்தியும் அதிகாரமும் ஆகும். சிலுவையில் இயேசுவின் இதயம் ஈட்டியால் குத்தப்பட்ட போது அவர் சிந்திய இரத்தம் நமது உணர்ச்சிகளையும் மனதையும் குணப்படுத்தும் மிகப்பெரிய சக்தியாக ஆனது. நமது உணர்ச்சிகள் எளிதாக தாக்கப்படும். பொறாமை மற்றும் போட்டி நம்மை உடைக்கலாம், நமது அறிவை குழப்பலாம் மற்றும் நமது வார்த்தைகள் மற்றும் செயல்கள் கட்டுப்பாடற்றதாக மாறலாம். ஆனால் நமது உணர்ச்சிகள் முறிந்துவிடும் போது, நமது கட்டுப்பாடு குறையும் போது இயேசுவின் இரத்தத்தை நம்முடைய இதயத்திற்குள் அழைக்கலாம். அப்போது எந்த தீய சக்தியும் நம்மை நிர்வகிக்க முடியாது மற்றும் நமது உணர்ச்சிகள் மற்றும் அறிவு சரியான முறையில் செயல்படும். இன்று சிறிய மற்றும் பெரிய சவால்களை சந்திக்கும் போது நமது இதயத்தை பாதுகாத்து அறிவார்ந்த வார்த்தைகள் மற்றும் செயல்களுடன் பதிலளிப்போம். மற்றவர்களுடன் பொறாமை மற்றும் பயம் இல்லாமல் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கலாம். இன்று உங்கள் நாளை அமைதியும் கட்டுப்பாடும் நிறைந்த நாளாக கடைபிடிக்க விரும்புகிறேன்.